கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் நம்மேல் எவ்வளவு பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதான் அந்த வசனத்தில் முதல் வரியில நம்ம பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தொள்ளினாராம். இந்த பொதுவாகவே இந்த உலகத்துல ஒரு 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 மனுஷனுக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் இருக்கும். அவனுக்கு தன்னுடைய எல்லா பாசத்தையும் எல்லா அன்பையும் அவனிடத்துல மாத்திரம்தான் கொடுப்பான். அந்த அந்த குழந்தையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான், எந்த விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நம்மேல் வைத்த அன்பு அந்த பிள்ளை மேல வைத்த அன்பை விட பெரிதா இருந்ததுனால அந்த ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்தொள்ளினாராம். அதுதான் வசனம் சொல்கிறது. நீதிமொழிகளை நான் வாசிக்கும் போது அவர் வானங்களை படக்கையிலும் பூமியை சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் அவர் செல்ல பிள்ளையா இருந்தாராம். அவருடைய அப்படி செல்ல பிள்ளையா இருந்த ஒரே பேரான குமாரனை கூட நமக்கு தந்தருளினதின் மூலமாய் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, கெட்டு போகாமல் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கெட்டு போகாமல் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதாவது கிறிஸ்து நமக்காக நாம் எப்படி இருக்கும்போது நமக்காக மரித்தார் என்று சொன்னால், நாம் பாவிகளாக இருக்கையில் ரோமர்களுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினால அவர் நம்ம மேல் வைத்து அன்பை விளங்க பண்ணினார் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நம்ம மூலமா ஏதாவது லாபம் அவங்களுக்கு இருந்தா, ஒருவேளை நம்ம மூலமா ஏதாவது அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டுன்னா அவங்களுக்காக நம்ம ஒருவேளை நமக்காக ஏதாவது அதை மறிக்கலாம் மாட்டாங்க. கண்டிப்பா நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் யாருமே மறிச்சதா சரித்திரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல எந்த விதமான லாபமும் இல்லை, நம்மளை வைத்து எந்த ஒரு நன்மையும் இல்லை. அது நாம் ஒரு பாவிகள், நாம் ஒரு குற்றவாளி, நாம் ஒரு தண்டனைக்குரியவர்கள் என்பதை அறிந்தும் கூட நம்முடைய தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மரித்தார். காரணம், நாம் அந்த பாவத்தில் கெட்டு போகக்கூடாது, நம்ம அந்த பாவத்திலிருந்து மறுபடியும் மீண்டும் ஒரு வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக மரித்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அது கீழே வாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நித்திய ஜீவன் என்று சொன்னால் ஒரு நித்தியமில்லாத ஒரு வாழ்வு, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்கும்படி தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துள்ளினாராம். அப்போ அந்த வசனம் சொல்வது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாவும். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா நாம் செத்து போகக்கூடாது, மரித்து போகக்கூடாது. காரணம், இது அவர் உருவாக்கின ஆத்மா. அந்த ஆத்மா மேல கரிசனை உள்ளவராக இருந்ததுனாலதான் அந்த ஆத்மா மரித்து போகக்கூடாது, அது அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நாம் நித்திய ஜீவனை அடையும் பொருட்டாக அவருடைய ஜீவனை நமக்காக தந்துள்ளினாராம். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் பாவத்தில் மரித்து போயிருப்பீர்களா, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையை உணர்கிறேன், என்னை நேசிக்கிற யாருமே இல்லை, நான் பாவி என்று சொல்லி, நான் குற்றவாளி என்று சொல்லி என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பாருங்கள். அவருடைய அன்பு மாறாது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த கல்வாரி சிலுவையில மரித்தார். அவருடைய ஜீவனை நமக்காக தந்தார். அவருடைய அன்பு இன்றும் மாறாதது. அவருடைய அன்பு மறுவாழ்வு தர வல்லவராய் இருக்கிறார். அதனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.